குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு தை மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 5/2/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:36 திதி இன்று அதிகாலை 4:15 வரை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி ஆரம்பமாகிறது. இது வளர்பிறை அஷ்டமி தான். நட்சத்திரம் இன்று இரவு 11:18 வரை பரணி, பின்பு கிருத்திகை. நாம யோகம் 11:38 வரை சுப்பிரம், பின்பு பிராமியம். கரணம் மாலை 3:48 வரை பத்திரை கரணம், பின்பு பாவகரணம். அமிர்தாதி யோகம், சித்த யோகம், அமிர்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் பகல் 11:30 12 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 வரை. குளிகை பகல் 10:30 நண்பகல் 12 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 1:30 2:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டம நட்சத்திரம் இரவு 11:18 வரை அஸ்தம், பின்பு சித்திரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் புதன்கிழமை, கீழ்நோக்கு நாள். இன்னைக்கு அஷ்டமி, அதாவது வளர்பிறை அஷ்டமி தான். வளர்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் பைரவர் வழிபாடு செய்வது சிறப்பு. அது விருப்பம் உள்ளவர்கள் செய்யலாம், தப்பு கிடையாது. அதுவும் புதன்கிழமை அப்படின்னும் போது இது புதாஷ்டமி அப்படின்னு சொல்கின்ற ஒரு நாள் இது. சரிங்களா? இன்னைக்கு வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு செய்யுங்க. அதே போல இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பிற அருகமல் மட்டும் கொண்டு செல்லுங்க, சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய விஷயம் பார்த்துக்கிட்டு வரோம். இந்த செல்வத்திற்கு அதிபதியான, நல்லா புரிஞ்சுக்கோங்க, செல்வத்துக்கு அதிபதியான குபேர விளக்கு, குபேரனை எப்படி வழிபட வேண்டும், வழிபட்டால் செல்வங்கள் நிலைத்து இருக்க எப்படி தீபம் ஏற்றி வழிபட வேண்டும், அதை பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்பு ஒரு சில வார்த்தைகள் என்ன அப்படின்னா, நம்ம இந்த தாந்திரி வகுப்பு போட்டோம், அது நல்ல சிறப்பா முடிஞ்சது. அதன் பிறகு இப்போ ஜோதிட வகுப்பு, அடிப்படை ஜோதிடம். நிறைய பேர் ஜோதிடம் கத்துக்கிறாங்க. சில பேர் தொழில் முறையா பண்ணணும்னு நினைக்கிறவங்க கத்துக்கலாம். இல்ல நமக்கு நாமே பார்த்துக்கணும், நம்ம வீட்டுல என்ன நடக்குது, நம்ம பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க, நம்மளுடைய செல்வ வளம் எப்படி பெருகும் அப்படின்றத பார்க்கறதுக்காக சில பேர் கத்துக்கக்கூடிய ஒரு மனோபாவம் இருக்கும். கத்துக்கலாம், எழுத படிக்க தெரிந்தால் போதும். சரிங்களா? அது கத்துக்கலாம். விருப்பம் உள்ளவர்கள் முன்பதிவு செஞ்சுக்கோங்க. இது மாதம் 1000 ரூபாய் தான். ஆனா ஒரு நாள் தான் கிளாஸ். காலையில இருந்து சாயந்தரம் 3 மணி வரைக்கும் வகுப்பு நடைபெறும். சில பேரெல்லாம் 1 hour தான் எடுப்பாங்க. அந்த 1 hourலாம் கிடையாது. ஒரு நாள் முழுக்க காலைல ஒரு 9 மணிக்கு ஆரம்பிச்சா சாயந்தரம் 3-4 மணி வரைக்கும் நடைபெறும். கத்துக்கலாம். மதியானம் லஞ்சு. சரிங்களா? 1 hour லஞ்சு. அது சில பேர் சாப்பிட்டுட்டு உடனே உட்கார்றவங்களாம் இருக்காங்க. எப்படியோ ஒன்று செஞ்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 1 வருட படிப்பு. எல்லாரும் 6 மாதத்துல சொல்லி தராங்க. 6 மாதத்துல என்ன கத்துக்க முடியும்? நம்ம எல்கேஜி படிச்சாலே 1 வருஷம் போறோம். அப்போ எல்கேஜிக்கே 1 வருஷம்னும் போது ஜோதிடம் எவ்வளோ கடல் இல்லையா அது? அப்படி இருக்கும்போது 1 வருஷத்துல ஒரு 6 மாசத்துல கத்துக்க முடியுமா? முடியாது. அதனால 1 வருடம் வகுப்பு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு முதல்ல அந்த கிரகங்கள் எத்தனை, நட்சத்திரங்கள் எத்தனை, அதே மாதிரி 108 பாதங்கள் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு வரும், காலற்றது, தலையற்றது, உடலற்றது. இப்ப நட்சத்திரத்திலேயே இதுவும் இருக்கு, தலையற்றது இருக்கு, காலற்றது இருக்கு, உடலற்றது, அந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் கத்துக்கணும் இல்லையா? 6 மாசத்துல கத்துக்க முடியுமா? அதனால 1 வருட பயிற்சி. இது 1 வருடம் கத்துக்கிட்டீங்கன்னா தான். இப்ப இந்த 1 வருடத்துல பாத்தீங்கன்னா
ஒரு சில சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ உங்களுக்கு வந்து ஏதோ ஃபங்க்ஷன் வரும், போவீங்க. அப்போ அது தொடர்ச்சி விட்டு போயிடும் இல்லையா? அதனால தான் 1 வருட பயிற்சி. சரிங்களா? இது வந்து மாதம் ரூ. 1000 தான், ரொம்பலாம் கிடையாது. அதனால விருப்பம் உள்ளவர்கள் வகுப்புல சேரலாம். சேர்ந்து பயிற்சி எடுத்துக்கங்க, சிறப்பா இருக்கும். சரி, இப்போ நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்ப்போம். மகர லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் சுக்கிர பகவானும் ராகு பகவானும், மேஷத்தில் சந்திர பகவான், ரிஷபத்தில் குரு பகவான் மாந்தியோடு இணைந்திருக்கிறார். குரு வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு நேத்தோட. அதே போல மிதுனத்தில் அங்காரக பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கார், கன்னியில் கேது பகவான். சரி, நம்ம இப்போ பார்க்க போற விஷயம் குபேரனை பற்றி. குபேர செல்வம் உண்டாக்கணும், குபேரனை போல வாழறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி குபேரனை போல வாழக்கூடியது. அதே போல குபேர விளக்கு, இந்த குபேரனுக்கு உகந்த நாள் எதுனா வியாழக்கிழமை தான். அன்னைக்கு வீட்டை சுத்தம் செய்து அன்று மாலை வீட்டு வாசலில் பச்சரிசி மாவால் கோலம் போட்டு அந்த கோலத்திற்கு செம்மண் பட்டையிட்டு அலங்காரம் செய்யணும். அதே போல நிலைப்படிக்கு ஒரு பக்கத்தில் ஒரு மஞ்சள் தடவிய எலுமிச்சம்பழத்தையும் மறுபக்கத்தில் குங்குமம் தடவிய எலுமிச்சம்பழத்தையும் நிலப்படியின் இருபுறமும் வைக்க வேண்டும். சரிங்களா? எழுதி வச்சுக்கோங்க. குபேரனுக்கு உகந்த நாள் அப்படின்னா வியாழக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி, அது வரைக்கும் குபேரனுடைய நேரம். அப்ப குபேர விளக்குல தீபம் ஏற்றி பூஜை செய்யணும். எப்படி? வீட்டு வாசல்ல இடதுபுறம் குபேர விளக்கை தட்டில் வைத்து, குபேர விளக்குன்னு விற்கும், இவ்வளவு பெருசு இருக்கும், அது பித்தளையிலேயே கிடைக்கும், அதை வாங்கிக்க. கிழக்கு பார்த்து தீபம் எரியும்படி வைக்க வேண்டும். வீட்டு வாசல்ல இடதுபுறத்தில், நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம இது வெளியில இருந்து உள்ள வரோம் அப்படின்னா இடதுபுறம், வெளியில உள்ள இருந்து வெளில போறோம்னா அதுவும் இடதுபுறம். இடதுபுறத்துல தீபம் ஏற்றி எரியும்படி வைக்கணும். முதல்ல விளக்குல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதன் பிறகு நல்லெண்ணெய் ஊற்றி 2 திரியும் ஒன்னா சேர்த்து இணைக்கணும். சில பேர் ஒரு திரி போடுவாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது. 2 திரிய இணைத்து ஒன்றாக இணைத்து குபேர விளக்கு ஏற்றணும். இவ்வாறு ஏற்றுவதால் நமக்கு குபேரனின் அருள் கிடைக்கும். குடும்பத்துல உள்ள சங்கடங்கள், துன்பங்கள், கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். குபேர வழக்கு. சரி, குபேர வழக்குன்னு சொல்றோம், ஏன் வியாழக்கிழமையில மட்டும்தான் செய்யணுமா? இன்னைக்கு புதன்கிழமை மகாவிஷ்ணுடைய ஒரு நாள், மகாலட்சுமியினுடைய ஒரு நாள் இல்லையா? இன்னைக்கும் செய்யலாம் இல்லையா? செய்யலாம். ஆனா ஸ்பெசிபிக்கா செய்யணும்னா வியாழக்கிழமை குபேரனுடைய நாள் அன்னைக்கு அந்த 5 to 6 அப்படின்னு சொல்றது சுக்கிர ஓரை வரும். அப்ப சுக்கிரன் மகாலட்சுமியினுடைய ஒரு நேரம் இல்லையா? அந்த நேரம் அப்போ குபேரனுக்கு சுக்கிரனும் அருள் கிடைக்கணும் இல்லையா? அதனால அந்த நேரத்துல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் உள்ள சங்கடங்கள், துன்பங்கள், கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். செய்து பாருங்க, எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. ஒரு வாரம் செஞ்சுட்டு நல்லா இல்லைன்னு கேட்கக்கூடாது. வாரம் வாரம் செய்யணும். வாரம் நிலைப்படியை தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு, சரிங்களா? அதுக்கு இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வச்சு குபேர விளக்கை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதே மாதிரி வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த வாசல்ல இதை முடிச்சிட்டோமா, வீட்டுக்குள்ள போய் விளக்கு ஏற்றணும் இல்லையா? வீட்டுக்குள்ள 5 முகம் குத்து விளக்கு ஏற்றுங்க. 5 முகம் குத்து விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு பூ போட்டு ஒரு மனையிலையோ வாழலையோ ஒரு தட்டுலையோ அந்த குத்து விளக்க வச்சுட்டு குபேர பூஜை பண்ணலாம். என்ன மந்திரம் சொல்லலாம்? ஓம் யக்ஷாய வைஷ்ணவனாய தனதானியாதிபதியே தன தானிய சம்ருத்திமே தேகி தாபாய ஸ்வாகா. இந்த மந்திரத்தை நெட்ல போட்டீங்கன்னா வந்துடும். குபேர மந்திரம் இன்னும் நிறைய இருக்கு, அதெல்லாம் வேண்டாம். இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி பூஜை பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ அத்தனையும் தீரக்கூடிய சக்தியை இந்த குபேர பூஜை உங்களுக்கு கொடுக்கும். சரி, இப்பொழுது
12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அதற்கு முன்பு நம்ம சொல்லியிருந்தோம், 9க்கு 9 யந்திரம், குலதெய்வ அருள் கிடைக்கும், ஏவல் பில்லி சூன்யம் செய்வனெல்லாம் விலகி வீட்டிற்குள் குலதெய்வம் வரும். அதே மாதிரி வியாபார ஸ்தலம், அதே மாதிரி எல்லா வியாபார ஸ்தலத்திலும் இதை வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வியாழக்கிழமையில ஒரு விஷயம் செய்வோம் நாங்க. இப்போ நிறைய கடைன்னா பேக்கரி, ஜவுளி கடை, புத்தக கடை, பூக்கடை, பெரிய பெரிய ஜவுளி கடை, டெக்ஸ்டைலு, அவங்களுக்குலாம் கந்திஷ்டி நிறைய இருக்கும். ஐயோ, இந்த கடையில் இவ்வளோ வியாபாரம் ஆகுது, நம்ம கடையில் வியாபாரம் ஆகலையே அப்படின்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லார் கடையும். அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. அது சொன்னீங்கன்னா நாங்களே செஞ்சு கொடுத்துருவோம். அது வியாழக்கிழமை இரவு தான் அந்த இடத்துலயே உட்கார்ந்து செய்யணும். சரிங்களா? இல்லையா, நான் எந்திரம் மட்டும் காரிய தகட்டுல வரைஞ்சு கொடுத்துட்றேன். காரிய தகடுனா ஈயத்தகடு, அதுல தான் அந்த எந்திரத்தை வரையணும். வேற எந்த தகடு, செப்பு தகடுலாம் வரையக்கூடாது. வேணும்னா எந்திரம் மட்டும் வரைஞ்சு கொடுக்குறேன். அது எப்படி பூஜை பண்ணணும்னு சொல்லித்தரேன், நீங்களே பண்ணிக்குங்க. அந்த எந்திரத்தை பூஜை முடிஞ்ச உடனே அது ஃப்ரேம் போட்டு நீங்கள் இடத்துல உங்களுடைய கடையில் மாட்டிக்கலாம். கடைன்னு இல்லை, இது வீட்டுக்கு கூட செய்யலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல வீடு அழகாக கஷ்டப்பட்டு கடன் வாங்கி தான் கட்டுவாங்க. அது யாருக்கும் தெரியாது. கடன் வாங்கி கட்டினதா தெரியாது. என்ன நினைப்பாங்க, ஐயோ அவன் பற்றியே இவ்வளோ பெரிய வீட்டை கட்டிட்டானோ. இங்கே 1 கோடி ரூபாய் கடன் வாங்கி கட்டினது யாருக்கும் தெரியாது. அதனால அதுவே என்ன ஆகும்னா நிறைய திஷ்டி வரும், தேவையில்லாத பிரச்சனை வரும், தேவையில்லாத இது வரும். அது மாதிரி வீட்டுக்கு கூட இந்த பூஜையை நீங்க செஞ்சு கண் திஷ்டியை நீங்களே போக்கிக்கலாம். எந்திரம் மட்டும் வேணும்னா நான் வரைஞ்சு கொடுக்குறேன். அது ஈய தகட்டுல தான் வரையணும், காரிய தகட்டுல அதாவது செப்பு தகட்டுல வரையக்கூடாது. ஓகேங்களா? சரி, இப்போ 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பாருங்கள். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, வீடு பத்திரம், நிலப்பத்திரம், இந்த பத்திரம் எழுதுறவங்க, அது தொடர்பான செயல்பாடு செய்கிறவர்கள்லாம் சிந்தித்து நீ செயல்படுங்க. வாக்குறுதி கொடுப்பதை தவிர்த்துருங்க. தொழில் சம்பந்தமான முதலீடுகளில் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். அதே மாதிரி நேரம் தவறி சாப்பிடுவதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். மனசுல பழைய சிந்தனைகள்லாம் அப்பப்போ ஏற்பட்டு நீங்க குடும்பத்துல அனுசரித்து செல்லுங்க. பொறாமை நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கும். கொஞ்சம் கவனமா இருங்க. அதிசய வடதிசை அதிசய நெட்டாமை நசு நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். பரணி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இன்னைக்கு இருக்கணும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உங்களிடம் ஏற்படும். எதிர்பாராத செலவுகள் மூலம் சேமிப்புகள்லாம் குறையும். மற்றவர்களுக்கு உதவும் போது சிந்தித்து செயல்படுங்கள். வியாபார ரீதியான வெளியூர் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். ஆடம்பர பொருட்கள் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்துல கவனம் தேவை. வேலையில விழிப்புணர்வோடு செயல்பாடு இருக்கட்டும். இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாகவும் அமையும். அதிசய வடதிசை அதிசய ஆறாமை நசு நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள். மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, இந்த நெட்வொர்க் பண்ணுவாங்க சில பேர். நெட்வொர்க்கு, அப்புறமா
கம்ப்யூட்டர் தொடர்பான துறை, இந்த மாதிரி துறையில இருப்பவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி அதன் மூலம் மதிப்பு மரியாதை ஏற்படும். பார்வை தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். மனதிற்கு பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். சேமிப்பை மேம்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அலுவலகத்துல மதிப்பு மரியாதை மேலோங்கும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள்லாம் குறையும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பயணங்களால் நினைத்தது நிறைவேறும். இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். அதிசய இசை தென்கிழக்கு திசை. அதிசய எண் 5 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்து. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகள்லாம் வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற வாய்ப்புகள் கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, மனசுல இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்க புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு நாள். தடைபட்ட சில வேலைகளை செய்து முடிப்பீங்க. வேலை செய்யும் இடத்தில் உடனிருப்பு ஒத்துழைப்பு கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் திறமைக்கு ஏற்ற சிந்தித்து செயல்படுங்கள். அதாவது அதிகாரிகள் பேசும்போது ரொம்ப கவனமா பேசணும். சில பேரு குரலை உயர்த்தி பேசினாலும் தவறாயிடும். அதுக்காக அதிகபட்சமா உயர்த்த வேண்டாம், அதிகபட்சமா குறைய வேண்டாம். நார்மலா பேசுங்க. அவங்ககிட்ட பேசும்போதோ ஒரு செயல்பாடு இருந்தாலும் சிந்தித்து செயல்படுங்க, சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு திறமைக்கு உண்டான அங்கீகாரம் ஏற்படும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள்லாம் அதிகரிக்கும். இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய தென்மேற்கு திசை. அதிசயன் ராமன். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தும். புனர்பூச நட்சத்திரக்காரர் புத்துணர்ச்சியான நாளாக இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்கள் மனதை பக்தியில் செலுத்துங்க. இன்னைக்கு கொஞ்சம் சிறப்பா இருக்கும். வியாபாரத்துல ரொம்ப பொறுமையா வியாபாரம் பண்ணுங்க. வர கஸ்டமர்கிட்ட நிதானமா பேசுங்க. கணவன் மனைவியுடைய ஒற்றுமை மேலோங்கும். வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். வெளியூர் வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள்லாம் கைகூடும். இறை சார்ந்த பயணங்கள்லாம் சாதகமாக இன்னைக்கு அமையும். எதிர்பாரா சில அதிர்ஷ்டகரமான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்துங்க. பக்தி நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசை. அதிசய எண் 5 அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள்லாம் கைகூடும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகளாக வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. அதுவும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். அஸ்தமும் சித்திரையும் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் அனுசரித்து செல்லுங்கள். வேலையில மறைமுகமான ஒரு கஷ்டங்கள் இன்னல்கள் ஏற்பட்டு நீங்க எந்த ஒரு விஷயத்துல பொறுமையோடு செயல்படுங்க. எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் உடல்ல சோர்வுகள் ஏற்படும். குடும்ப விஷயங்களை அடுத்தவர்களை பகிர்வதை தவிர்த்துருங்க. வேலையில உங்கள் திறமைக்கான மதிப்பு அதாவது தாமதமாகும். உங்களுக்கு உங்கள் திறமைக்கான மதிப்புகள் அந்த இடத்துல கிடைக்காது. அதனால கவனமா இருங்க. குடுக்கல் வாங்கலையும் கவனமா இருங்க. யாரிடமும் தேவையற்ற பேச்சுக்கள் வேண்டாம். எது பேசினாலும் பொறுமையா பேசுங்க. மௌன விரதம் இருந்துருங்க, சிறப்பா இருக்கும். அதை விட அதே மாதிரி இன்றைய நாள் தடை தாமதம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய வடகு திசை. அதிசயன் 7 நட்ச நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோட இன்னைக்கு அதையும் செய்யணும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் தாமதமாக தான் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, நண்பர்கள் வழியில மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். வியாபாரத்துல லாபங்கள் அதிகரிக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும். கலைத்துறைகள்ல முன்னேற்றம் ஏற்படும். தம்பதிக்குள் நெருக்கம் மேம்படக்கூடிய ஒரு நாள். தவறி போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு. வர்த்தக துறையில சாதகமான சூழ்நிலைகள்லாம் உருவாகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் போட்டிகள் அதிகரிக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதிசய மேற்கு திசை. அதிசயன் 9 நட்சத்திரம்
இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்தி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. சுவாதி நட்சத்திரக்கார் முன்னேற்றமான ஒரு நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, திடீர் தன வரவு ஏற்படுகின்ற ஒரு நாள். நண்பர்களோடு அனுசரித்து செல்லுங்கள். சுபகாரியங்களை முன்னின்று செய்யக்கூடிய ஒரு தருணம். எதிர்பாராத சிலரின் சந்திப்புகள்லாம் ஏற்படும். வேலை ஆட்களின் ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாள். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை ஏற்படும். நினைத்தது செய்து முடிப்பதற்கான சூழல்லாம் அமையும். அரசு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஆதாயம் இன்னைக்கு ஏற்படும். இன்றைய நாள் வாழ்வு நிறைந்த ஒரு நாள். அதே மாதிரி மனதில் ஒரு விதமான இன்பம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய இசை வடகு திசை, அதிர்ஷ்ட எண் 6 நட்ச நிறம், கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரவு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இன்னைக்கு இருக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமான நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, மனசுல ஒரு புதுவிதமான சிந்தனைகள்லாம் உருவாகும். சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. குடும்ப உறுப்பினர்களின் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. வாசனை திரவியங்கள் மூலம் லாபங்கள்லாம் அதிகரிக்கும். எழுத்து தொடர்பான துறைகள்ல கற்பனை வளம் அதிகரிக்கும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல மேன்மையான ஒரு நாளாகவும் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். போராடும் நட்சத்திரம் நல்ல லாபங்கள் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உறவினர்கள் மத்தியில செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும். வீடு மனை தொடர்பான இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். வியாபாரத்துல தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு நாள். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வும் அதற்கான உதவியும் ஏற்படுகின்ற ஒரு நாள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வாக்குவாதங்கள்லாம் குறையும். பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய கிழக்கு திசை, அதிசய எண் 8 நட்ச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். இந்த கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு தன வரவு நன்றாக இருக்கும். அதே மாதிரி தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வெளி வட்டாரத்துல மதிப்பும் மரியாதை அதிகரிக்கின்ற தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீங்க. பயணங்கள் மூலம் அனுகூலம் அதிகரிக்கும். மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகள்லாம் இன்னைக்கு விலகும். பழைய நண்பர்களின் சந்திப்பு ஏற்படும். கடன்களை அடைப்பதற்கான ஆலோசனை ஏற்படும். விளையாட்டு விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கும். சொந்த பந்தங்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். திட்டமிட்ட காரியங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை, அதிசய எண் 5 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் சந்திப்பு இன்னைக்கு ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, நண்பர்களிடத்தில் இருந்து வந்த மனக்கசப்பு இதெல்லாம் நீங்கி இன்னைக்கு நல்ல ஒரு இணக்கம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். தோற்றத்துல ஒரு பொலிவு அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவுகள் ஏற்படும். நேர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் சிறப்பை தரும். வியாபாரத்தில் வரவுகள்லாம் சாதகமாக இருக்கும். அலுவலகத்துல மதிப்பு மரியாதை ஏற்படுகின்ற ஒரு மனதளவில் புதிய நம்பிக்கை உருவாகும். இன்றைய நாள் மாற்றம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசய எண் 6 நட்ச நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்தும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கசப்புகள் நீங்கும்.
உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம் ஏற்பட ரேவதி நட்சத்திரக்காரர் தன்னம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.